கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட நடிகர் விஷால் 45 வயதில் முடிவுற்ற அவருடைய சகாப்தம் வெளியான அந்த மரண செய்தி அனைவரையும் கண்கலங்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுல ஒரு இளம் நடிகரா உள்ள வந்த கொஞ்ச நாட்கள்லயே தமிழ் சினிமாவே தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தவர் விஷால் அவர்கள். இவர் நடித்த எல்லா படங்களுமே கமர்ஷியல் ரீதியா பயங்கர ஒரு வெற்றி அடைஞ்சது. வசூல் ரீதியாவும் சரி, கதை ரீதியாவும் சரி, ஒவ்வொரு படத்துலயும் அவருடைய அந்த துடிப்பான நடிப்பு தான் மக்கள அவர் பக்கம் ஈர்க்க வச்சது. அவருடைய கதைகள் எல்லாமே குடும்ப பாங்கான கதையா தான் இருந்துச்சு. அதனாலேயே மக்கள் எல்லாரும் அவருடைய படங்கள விரும்பி பார்த்தாங்க. அவருடைய அந்த டயலாக், எமோஷனல் ஸ்பீச்சு, அவருடைய படத்தினுடைய சண்டை காட்சிகள் எல்லாமே அவர் மேல தனி ஒரு ஆர்வத்த மக்களுக்கு கொண்டு வந்துச்சு. அதனால குடும்பமா வந்து அனைவருமே தியேட்டர்ல இந்த படங்கள பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படியாப்பட்ட ஒரு முக்கியமான நடிகர் அப்படின்னா விஷால் அவர்கள். அப்படியாப்பட்ட விஷாலுக்கு தமிழ் சினிமால பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படின்னு அப்போ இருந்த முக்கியமான திரைப்பிரபலங்கள் எல்லாருமே சொன்னாங்க. போட்டி போட்டு விஷால வைத்து படம் இயக்க அப்பவே கொஞ்ச நாட்கள்லயே முன்னணி இயக்குனர்கள் எல்லாருமே அவர வைத்து படமும் இயக்குனாங்க. இப்படி சினிமாவுல ஒரு பெரிய குறிக்கோளோட போயிட்டு இருந்த விஷால் அவர்கள் தேவையில்லாம போயிட்டு நடிகர் சங்க தேர்தல்ல போட்டியிட்டு, நடிகர் சங்கத்த நான் விஜயகாந்த் மாரி மாத்தப் போறேன். நடிகர்களுக்காக நான் நெறைய நல்லது பண்ண போறேன் அப்படின்னு அவர் பண்ண சில முட்டாள்தனமான விஷயங்கள் அவருடைய சினிமா கரியருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துனுச்சு. சொல்லப்போனா அவரு அந்த நேரத்துல நடிகை வரலட்சுமிய காதலிச்சாரு. இது ஒரு பக்கம் அவருக்கு பெரிய தோல்விய தான் குடுத்துச்சு. ஏன்னா வரலட்சுமி இவர பிரேக்கப் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு நடிகர் சங்கத்துல ஈடுபட்டதுனால எந்த ஒரு படத்தோட கதையவும் சரியா சூஸ் பண்ண தெரியல. அதனால அவர் நடித்த படங்கள் எல்லாமே அடுத்தடுத்து தோல்வி. அந்த நேரத்துல தன்னை வைத்து படம் இயக்கத்துக்கு இயக்குனர்கள் ரெடியா இருந்தாலும், தயாரிப்பாளர்கள் முன்வரல அப்படின்னு, இவரே விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி அப்படின்னு ஒரு தயாரிப்பு நிறுவனத்த ஓப்பன் பண்ணி, அதன் வழியா படங்கள தயாரிக்கவும் ஆரம்பிச்சாரு. அதுலயும் நெறைய தோல்வி. இப்படி ஒரு கட்டத்துல அவருடைய வாழ்க்கையில எல்லாமே தோல்வியில தழுவ, விஷால் அவர்கள் ஒட்டுமொத்தமா முடங்கி போனாரு. அந்த நேரத்துல அவருக்கு மது பழக்கத்துல அளவுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்பட்டு பயங்கரமா குடிச்சாரு. குடி போதையில கொஞ்ச நாட்கள் சினிமா பக்கமே தல காட்டல. அப்பதான் நடிகை சாய் தனுஷிகாவுடைய நட்பு ஏற்பட்டு, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூட காதல் ஏற்பட்டுச்சு. அந்த காதல் காரணமா அவரு கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வெளிய வர ஆரம்பிச்சாரு. அதன் பிறகு தான் மீண்டும் சினிமாவுல அப்பப்போ சில படங்கள் நடிக்கவும் ஆரம்பிச்சாரு. ஆனா, அந்த படங்கள்ல வந்த வெற்றி, அதுல வந்த வருமானம், இத வைத்து அவர் ஏற்கனவே வாங்குன கடன் எல்லாம் எல்லாத்தையும் அடைக்கவும் ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் அவரால முழுமையா அந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவரவே முடியல. இதுக்கடையில நடிகர் விஷாலும், சாய் தனுஷிகாவும், "நாங்க இருவருமே காதலிச்சுட்டு தான் இருக்கோம். நாங்க திருமணம் பண்ணிக்க போறோம்" அப்படின்னு ரொம்ப ஓப்பனா அறிவிப்பும் அறிவிச்சாங்க. எப்படியோ விஷால் அவர்கள் மனசு மாறி, அவருடைய 45 வயசுலயாவது திருமணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணாரு. அதுவே போதும். இதுக்கப்புறம் அவரு கண்டிப்பா ஒரு பெரிய நடிகரா மாறிடுவாரு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்தாங்க. அப்படியாப்பட்ட இந்த நேரத்துல இவருடைய இந்த கெட்ட பழக்கவழக்கங்கள பத்தி சாய் தனுஷிகா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு சரி பண்ண நெனச்சாங்க. ஆனா முடியல. அதனால அவங்களோட திருமணத்த திடீர்னு பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ சாய் தனுஷிகா விஷால விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இந்த பிரிவையும் விஷாலால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. மீண்டும் கடந்த 2, 3 மாதமா பயங்கரமா குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்காரு விஷால் அவர்கள். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில எதுவுமே எனக்கு சரியா அமையல அப்படின்னு மது பழக்கத்துக்கு அடிமையான அவருக்கு திடீர்னு உடம்புல ஏகப்பட்ட வியாதிகள் ஏற்பட்டு, உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் செயலிழந்து போகி, இன்னைக்கு அதே கேன்சர் நோயால அவருக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு. இது அவருடைய ரசிகர்களுக்கும், தமிழ் சினிமாவுக்கும் ஈடுகட்ட முடியாத ஒரு பேர் இழப்பான செய்தியா மாறியிருக்கு.